மூன்று சர்ச்சைக்குரிய தீர்மானங்களை அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நிறைவேற்றிருக்கிறது. அதாவது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன? தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு சமயத்தை அடிப்படையாக வைத்து பிரச்சாரத்தை, பாடத்தை, போட்டிகளை இணைப்பது என்று சொல்லுகிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரடியாக கடவுள், சமய வழிபாட்டு நம்பிக்கைகள்ல திமுக என்கிற கட்சி போய் சிக்கி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதோட இணைச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பழனியில ஒரு 2 நாட்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி அரசாங்கத்தின் சார்பில் திட்டமிடுகிற போதே கடுமையான விமர்சனம் என்பது எழுந்தது. இதெல்லாம் நடத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு ஒரு மழுப்பலான ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார். இந்த சர்ச்சை முடிகிறதுக்குள்ளேயே அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானங்களில் 3 முக்கியமான தீர்மானங்கள் கடுமையான எதிர்ப்பை கிளப்பியிருக்கு, பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக பக்தி இலக்கிய போட்டிகளை இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. 2வது கந்த சஷ்டி பாராயணம், அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கந்த சஷ்டி பாராயண வகுப்புகளை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. 3வது முக்கியமான தீர்மானம் சமய சார்பு, அதாவது ஆன்மீக பாடப்பிரிவுகளை இந்த இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளில் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு இந்த 3 சர்ச்சைக்குரிய தீர்மானங்களை அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நிறைவேற்றிருக்கிறது. இப்படி நிறைவேற்றலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தமிழக அரசியல் களத்தினுடைய ஒரு விவாதத்தினுடைய மைய இடத்தை இந்த பிரச்சனைகள் என்பது பிடிச்சிருக்கு. நாம் ஒரு 3 விஷயங்களை இதையொட்டி நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன? இந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வரலாறு என்ன? குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை என்பது கோவில் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் நிர்வாக ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு மட்டும்தான், ஆன்மீக விஷயங்களில் நேரடியாக தலையிடக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 1817 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி இருக்கிற போதே ஒரு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு அன்றைக்கு இருந்த நிர்வாகம் ஆலய விஷயங்களில் தலையிட்டுச்சு. அப்போ ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. அரசு ஆலயங்களில் தலையிடலாமா? அப்புறம் அரசு தன்னுடைய தலையீட்டை விலக்கி கொண்டது. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, ஏராளமான அறங்காவலர்கள் இந்த பொறுப்புகளுக்கு வந்தாங்க. பொறுப்புகளுக்கு வந்தவங்க முழுக்க கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஆள்களாக மாறினாங்க. கோவில் சொத்துக்கள், நிலம் உட்பட ஏராளமான தங்கம் உட்பட பணம் உட்பட கொள்ளையடிக்கப்பட்டது. அப்போ மீண்டும் அரசுக்கு ஒரு கண்காணிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டின் பேர் தான் 1868 மீண்டும் ஒரு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு அரசு ஆலய நிர்வாகங்களில் தலையிட துவங்கியது. அதற்கு பிறகு நீதி கட்சி தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருக்கிற போது 1925 ஒரு வாரியம், இந்து சமய அறநிலைய வாரியம் என்று அமைக்கப்பட்டு 27 ஒரு சட்டம் என்பது பிறப்பிக்கப்பட்டது. இவ்வளவு ஹிஸ்டரி எதுக்குன்னா 2 விஷயத்துக்கு தான். ஒன்று, கோவிலுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிப்பது, நிர்வாக ஏற்பாடுகளை சூப்பர்வைஸ் பண்றது, மேலாண்மை செய்வது. இதுதானே தவிர ஒரு சமய சார்பு நடவடிக்கைகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு எந்த ரோலும் கிடையாது. ரொம்ப கிளீனா இதை அரைவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு சமயத்தை அடிப்படையாக வைத்து பிரச்சாரத்தை, பாடத்தை, போட்டிகளை இணைப்பது என்று சொல்லுகிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு டைமென்ஷன் இந்த பிரச்சனை நம்ம பேசணும் அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு மதச்சார்பின்மை அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய நாடு. மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன? அரசு மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் நேரடியாக தலையிடக்கூடாது. மதம் சம்பந்தமான நடவடிக்கைகளிலிருந்து பூரணமாக அரசு என்பது விலகி நிற்கணும். அதுதான் இந்தியாவில் மதச்சார்பின்மை என்பதனுடைய அடையாளம். இது ஒரு விவாதத்திற்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது. 1991 பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, அரசுக்கு மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் எந்த ரோலும் கிடையாது, மத நடவடிக்கைகளிலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும், அதுதான் இந்தியாவுடைய மதச்சார்பின்மை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்ம அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 15 ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஒரு மதத்திற்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்பது, இன்னொரு மதத்தை அடுத்த நிலையில் வைப்பது என்கிற அந்த பாகுபாடு என்பது காட்டக்கூடாது. எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கணும்னு சொன்னா மதங்களிலிருந்து அரசு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத அரசியல் சாசனமும் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த பின்னணியும் இணைச்சு பார்க்கிற போது
குறிப்பாக ஒரு சமயத்தினுடைய கருத்தியலை இந்த அரசாங்கத்தினுடைய கல்லூரிகளில், இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரிகளில் பாடத்திட்டமாக சேர்ப்பது, மாணவர்களுக்கு போதிப்பது, அதை அடிப்படையாக வைத்து போட்டிகள் நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாட்டை உருவாக்கும். மாணவர்களை பக்தி இலக்கியத்தோடு இணைப்பது என்பது அவருடைய மத நம்பிக்கையை, மத அடிப்படைவாதத்தை கெட்டிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும். மறக்கக்கூடாத ஒரு வரலாற்று விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற பாஜக இந்துத்துவா என்கிற அரசியலை, ரொம்ப ஹார்ட்கோர் இந்துத்துவா என்கிற அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இதற்கான விதை எப்போ தூவப்பட்டதுன்னா, குஜராத்தில் மோடி முதல்வராக இருக்கிற போது தீனாநாத் பத்ரான்னு ஒரு RSS கேடரை குஜராத்துடைய பாடத்திட்டங்களில் முழுக்க பக்தி இலக்கியத்தை பரப்பதற்காக அகாடமிக்கில் நிறைய சேஞ்சஸை உருவாக்குனாங்க. இப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய பாடத்திட்டங்கள், ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா பாடத்திட்டங்களையும் வகுப்புவாத கருத்தியல் என்பது ஏராளமாக அங்கங்கே பரவி கிடக்குதுங்கிற ஒரு எதிர்ப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சமயத்தின் பார்வையில் நின்று பக்தி இயக்கத்தின் வழியாக ஒரு மத கருத்தியலுக்கு ஆளானாங்கன்னு சொன்னால், மதச்சார்பின்மை என்கிற இந்திய அடித்தளம் அரிக்கப்படுவதற்கான ஒரு ஆபத்து என்பது இருக்கிறது. பாஜக முன்வைக்கிற மத அடிப்படைவாத அரசியலை தமிழ்நாட்டிற்கு கூடிய சமூக நீதி பேசுகிற எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறது. குறிப்பாக திராவிட கழகம் என்பது கடவுள் பெயரால் தான் இந்த பாகுபாடு என்பது காட்டப்படுகிறது அப்படின்னு பகுத்தறிவு கொள்கையை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரியார் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அண்ணா என்ன சொன்னார்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத சொன்னார். இந்த மாதிரியான இந்த சித்தாந்தங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப வலுவிழந்து போய் நேரடியாக கடவுள் சமய வழிபாட்டு நம்பிக்கைகளில் திமுக என்கிற கட்சி போய் சிக்கி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதோட இணைச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற போது மாநில அரசாங்கம் மதச்சார்பின்மை தனித்துவமான ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு டைலூஷன், அதாவது கருத்தியல் ரீதியாக சமரசம் செய்து கொள்வது என்பது பாஜகவை அரசியலாக எதிர்கொள்வதற்கும் தோற்கடிப்பதற்கும் எந்த வகையிலும் உதவாது என்பதையும் இணைத்துதான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். இப்ப பாஜகவை விமர்சிக்கிற திமுக, அரசியலாக அவங்க விலகி நிற்கக்கூடிய ஒரு அரசு, தன்னுடைய மாநில நிர்வாகத்தில் குறிப்பா இந்து சமய அறநிலையத்துறையில் இப்படி ஒரு பக்தி இலக்கியத்தை, ஒரு சமய கருத்தியலை பரப்புவது என்பது மிகுந்த ஆபத்தானது, கவலைக்குரியது. தமிழ்நாடு முழுக்க பரவலாக விமர்சனமும் எதிர்ப்பும் உருவாகி இருக்கிறது. ஆகவே அரசு இவை எடுத்திருக்கிற இந்த முடிவை நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை நிபந்தனை இல்லாமல் ரத்து செய்வது என்பதுதான் இந்தியாவுடைய மதச்சார்பின்மை பாதுகாக்கிற நடவடிக்கையாக இருக்கும் என்பதை தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும்.